வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கும் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நம் உடலில் மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்றானது தான் கண்கள். கண்கள் இல்லை அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு பலவிதமான காரணங்களும் இருக்குது. ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்வது, வயசாகக்கூடிய முதுமை காரணம், மரபு வழி உள்ளிட்ட பல காரணிகள் பார்வை குறைபாடு பிரச்சனைக்கு காரணமாக அமையுது. அதே போல் இப்போல்லாம் நம்ம டிஜிட்டல் கேஜெட்டுகளான ஃபோன்ஸ், லேப்டாப்பை அதிகமாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இதனால் புற ஊதா கதிர்கள் யூவி ரேஸ் கண்களில் அதிகமாக படுறதால மக்களுக்கு கண்கள் தொடர்பான சிக்கல்கள் அதிகரிச்சுட்டே வருது. இது இறுதியில் நம்மளுடைய கண்களில் அழுத்தத்தை உண்டாக்கி கண் எரிச்சல், கண்ணரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி கண்களை பலவீனப்படுத்தும். அதை சரி செய்ய என்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை தினசரி வாழ்வில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கண் பார்வையை மேம்படுவதற்கு பாதாமை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். கண் ஆரோக்கியத்திற்கு நட்ஸ் மிகவும் நல்ல தீர்வளிக்குது. பாதாமில் விட்டமின் இ அதிகமாக இருக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்வதோடு கண் புரை பிரச்சனை உள்ளவர்களுக்கு பாதாம் செல் சேதத்திலிருந்து பாதுகாக்குது. குறைந்தது 10 பாதாம் 2.5 கிராம் புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதத்தை வழங்குது. இது திசுக்களை சரி செஞ்சு கண் பார்வை தொய்வடையாமல் முன்னாடியே பாதுகாக்கும். இரும்பு சத்து விட்டமின் சி இருந்திருக்கக்கூடிய உணவுகளோடு சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ளும் போது அது கண்களுக்கு மிகச்சிறந்த ரத்த ஓட்டத்தை அளிக்கும். அதுபோல ஒரு உணவு தான் பாதாம் பருப்பு. மேலும் பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய மேங்கனீஸ் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராடி கண்களில் ஏற்படக்கூடிய வலியை குறைக்குது. பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் மங்கலான பார்வையை சரி செய்து வலுப்படுத்துவதற்கும் சிறந்த பங்களிப்பு தருது. இந்த அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய பாதாம் பருப்பை தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளுக்கு போதுமான அளவெல்லாம் எடுத்துக்கொள்ளும் போது அல்லது தினமும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக 10லேருந்து 15 பாதாம் பருப்பை சாதாரணமாக நம்ம குடிக்கக்கூடிய நீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் அதை நம்ம தோலை உரிச்சிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னாலும் கண் பார்வை கூர்மையாக விரைவில் ஆகும். கண் பார்வையை மேம்படுவதற்கு கேரட்டை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். கேரட்டில் விட்டமின் இ அதிகம் இருக்குது. இது ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஊட்டச்சத்து அப்படின்றதால கேரட்டை நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ளணும். கேரட்டில் பீட்டா கரோட்டின் இருக்குது. இது விட்டமின் ஏவாக மாறுது. இது தவிர கேரட்டில் லூடின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கக்கூடிய உணவுகள் கண்களில் இருக்கக்கூடிய மாகுலர் நிறமியினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால உங்களுடைய விழித்திரை சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாகுலர் சிதைவுக்கான உங்களுடைய ஆபத்தை கேரட் குறைக்குது. கேரட்டை நீங்கள் சமைத்து சாப்பிடுவது உங்களுக்கு ஆரோக்கியம். மருத்துவ குறிப்பின்படி எந்த ஒரு உணவையுமே சமைத்து எடுத்துக்கொள்ளும் போது கிருமிகள் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உமிழ்நீர் மூலமாகவே அது அழிக்கப்படும். செரிமானமும் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஊட்டச்சத்தும் விரைவாக உறிஞ்சப்படும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கேரட்டை பச்சையாக எடுத்துக்கலாம், அதாவது சேலட்டாக சேர்த்துக்கலாம், ஜூஸாக கூட வாரத்தில் ஒரு தடவை எடுத்துக்கலாம். ஸோ கேரட் ரொம்ப ரொம்ப முக்கியம் கண் பார்வை கூர்மையாக இருக்கிறது. கண் பார்வையை மேம்படுவதற்கு பச்சை இலை காய்கறிகள், அதாவது கிரீன் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். பொதுவாக பச்சை இலை காய்கறிகளில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கு. விட்டமின் ஏ, விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, லூடின், ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து, ஃபோலிக் அமிலம், விட்டமின் கே, மெக்னீசியம், கால்சியம், இரும்பு மற்றும் பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் நிறைந்திருக்கு. அப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பச்சை இலை காய்கறிகளில் லூடின் இருக்குது. லூடின் மிக சிறந்த ஆக்சிடேட்டரி. இது கண் சருமங்கள் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸை தடுத்து செல் சேதத்திலிருந்து நம்மை பாதுகாப்பதோடு கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவையும் தடுக்குது. கேழ்கீரை, முட்டைகோஸ், கீரை, ஃப்ரெக்கோலி, சீமை சுரக்காய், மக்காச்சோளம், பச்சை பட்டாணி போன்றவற்றை கூட ஆரோக்கியமான கண் பார்வைக்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ நம்ம தினமும் பச்சை இலை காய்கறிகளை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம். காய்கறி சூப்பு எடுத்துக்கலாம். இதை கீரைகளை சாப்பிட முடியும்னா வாரத்தில் ஒரு தடவையாவது வெரைட்டி ஆஃப் கீரை சுழற்சி அடிப்படையில் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது கண் பார்வை கூர்மையாக இருக்கும். கண் பார்வையை மேம்படுவதற்கு சிட்ரஸ் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்களை எடுத்துக்கலாம். சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு பழம், எலுமிச்சை பழம், திராட்சை பழங்களில் கண்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைந்திருக்கு. இது நம் கண்களினுடைய ரத்த நாளங்களுக்குள்ள ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் இது மற்ற விட்டமின்களோடு இணைந்து கண் புரையினுடைய வளர்ச்சியையும் வயது தொடர்பான மாகுலர் சிதைவையும் ஏஎம்டி டீஜெனரேஷனை எதிர்த்து போராடுது. அதே சமயம் தினசரி உணவுல சிட்ரஸ் பழங்களை சேர்த்துக் கொள்வதன் மூலமாக பார்வையை நம்மளுடைய வாழ்நாள் முழுவதுமாகவே தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் நம்மளால் வைத்திருக்க முடியும். இது கண்களில் ஏற்படக்கூடிய அலர்ஜி, வீக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளுமே நமக்கு சரி பண்ணிடும்.
ஸோ சிட்ரஸ் பழங்களும் கண் பார்வை மேம்படுவதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கண் பார்வை மேம்படுவதற்கு முழு தானியங்களை எடுத்துக்கலாம். கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு முழு தானியங்கள் மிக நல்லது. ஏன்னா இது மற்ற உணவுகளை போல கிடையாது. அதாவது வெள்ளை அரிசி, பாஸ்தா, பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட குறைந்த கிளைசமிக் குறியீடை கொண்டிருக்கு. லோ கிளைசமிக் இண்டெக்ஸில் வரக்கூடிய ஃபுட்ஸில் இந்த முழு தானியங்களும் ஒன்று. இதை தவிர முழு தானியங்களில் விட்டமின் இ, ஜிங்கு, நியாசின் சத்தெல்லாம் இருக்குது. இதன் மூலம் கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன் ஏஎம்டி அபாயத்தை நம்ம குறைத்துக் கொள்ளலாம். முழு தானியங்கள் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறத குறைக்கிறதால காலப்போக்கில் விழித்திரை சேதமாவது தடுக்கப்படுகிறது. எனவே குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற முழு தானியங்களை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ முழு தானியங்களும் கண் பார்வை மேம்படுவதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக கண் பார்வை மேம்படுவதற்கு மீன் உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். குறைந்தபட்சம் வாரத்திற்கு 2 முறை மீன் சாப்பிடுவது மிகவும் நல்லது. மீன்கள் நம்மளுடைய கண் பார்வையை இன்னும் இன்னும் கூர்மையாக்கும். வயதாகும் போது கூட நம்மளுடைய கண்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் நம்ம இப்போ இருந்தே பாதுகாக்கிறதுக்கு மீன்கள் உறுதுணையாக இருக்கும். மீன்கள் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. டுனா மீன், சால்மன் மீன், காணாங்கிழுத்தி மீன், நெத்திலி மீன், மத்தி மீன் போன்றவற்றை நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கக்கூடிய இபிஏ மற்றும் டிஹெச்இ ஆகியவை ட்ரை ஐஸ், அதாவது உலர் கண்கள் தொடர்பான வீக்கத்தை, அதாவது கண்களில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை கட்டுப்படுத்துறதுலையும் மிக முக்கியமான பங்கு வகிக்குது. இப்போ கண் பார்வையை நம்ம கூர்மைப்படுத்திக்கலாம். கண்களில் கீழே வீக்கம் ஏற்படாமலும் நம்ம பாதுகாத்துக்கலாம் மீன் எடுத்துக்கொள்ளலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு முட்டை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். முட்டை கண் ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவாகும். முட்டையில் அடங்கியிருக்கக்கூடிய விட்டமின் ஏ, லூடின், ஜியாக்சாந்தின் மற்றும் ஜிங்க் சத்து கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்குது. முட்டையினுடைய வெள்ளை கருவில் இருக்கக்கூடிய புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கோலோஜன் கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ முட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கண் பார்வையும் கூர்மையாக வைத்துக்கொள்ளலாம். கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்கள், அந்த கண் கருவளையங்கள், பிளாக் சர்க்கிள்ஸ் எல்லாம் எதுவும் ஏற்படாமல் பாதுகாத்துக்கலாம். முட்டையை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக எந்த வடிவங்களையும் நம்ம சாப்பிட்றது ஆரோக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. குறிப்பாக அந்த ஆம்லெட் வடிவங்கள், ஆஃப் ஆயில் வடிவங்கள், பொடி மாஸ் வடிவங்களான எண்ணெயில் வறுத்து பொரித்த முட்டைகள் எடுத்துக்கிறது, பச்சை முட்டையை அப்படி எடுத்துக்கிறது, இதெல்லாம் நமக்கு ஆரோக்கியம் கிடையாது. முட்டைகளை சாப்பிடுவதற்கு சிறந்த வழி நீராவியில் வேக வைத்து அவித்த முட்டைகளை உப்பு சேர்த்து சாப்பிடும்போது அதுதான் நமக்கு கண் பார்வையை கூர்மையாக்கும். அதுதான் ஆரோக்கியமான வழியும் கூட. ஸோ இது போல முட்டையை சாப்பிடும்போது கண் பார்வை உங்களுக்கு கூர்மையாக இருக்கும். தொடர்ந்து இந்த சுழற்சி அடிப்படையில் இந்த உணவுகளை சேர்த்துக்கோங்க. கண் பார்வை உங்களுக்கு கூர்மையாக இருக்கும். நமக்கு எப்போதும் மங்கலான பார்வை, கண்களிலிருந்து நீர் வடிதல் அல்லது நாள்பட்ட தலைவலி போன்ற பிரச்சனைலாம் நமக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா உடனடியாக நம்ம மருத்துவரை அணுகணும். கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ணிடணும். அது ஆரம்ப கட்டத்தில் நம்ம கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா நாளடைவில் அது நம்மளுடைய கண் பார்வையை பாதிக்க செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுரும். அதனால கண்களுக்கு ஊட்டச்சத்து அதிகமாக தரக்கூடிய உணவுகளை எடுத்துக்கோங்க. அந்த உணவுகளை சாப்பிடும்போது முன்னாடியே உங்களுக்கு கண் பார்வை உங்களுக்கு கூர்மையாக இருக்கும். ஸோ தொய்வடையாமல் முன்னாடியே நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம். அப்போ உணவுகளுக்கு ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளுக்கு முக்கிய இடம் கொடுங்க. ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் எல்லாம் கம்மியாக யூஸ் பண்ணுங்க. இதனாலேயே கண் பார்வை உங்களுக்கு கூர்மையாக இருக்கும். தொய்வடையாமல் முன்னாடியே பாதுகாத்துக் கொள்ளலாம். நலமோடு இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.